ஹாய் மக்களே, சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ்க்கு 5 கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து வேணும் அப்படின்றத காமிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் கிளாஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கிள் பீட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெல்லி பீட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு 3 கலர்ஸில் ஜெல்லி பீட்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்ஸு, ரிங்கு, லாப்ஸ்டர் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கோம். கியர் வயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ல் பீட். இதில் வந்துட்டு உங்களுக்கு 2 டைப் ஒயர் வரும். நைலான்லேயே வந்து ஒயிட் கலரும் இருக்கும், கலர் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கோம். கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 mm சைஸ், ஸ்மால் ஜம்ப் ரிங். நெக்ஸ்ட் வந்து டயர் பீட்ஸ், ஹெட் பின், ஐ பின். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 mm அண்ட் 6 mm ரெண்டுமே மிக்ஸ்டாக வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மிக்ஸ்டு கலர்ஸ் நான் பிரேஸ்லெட்லேயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பால்ஸ், கோல்டன் கலரில் இருக்கிற ஜம்ப் ரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ரிங்லேயே வந்துட்டு சில்வர். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் பீட்லேயே வந்துட்டு சில்வர் கலர். அண்ட் 3 டைப்பில் வந்து செயின்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கோல்டு சில்வர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹேங்கிங் செயின், அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற செயின், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கியர் லாக்கு, அது கூடவே கிளாம்ஷெல் பீட் டைப். ஸோ இப்போ உங்களுக்கு காமிச்ச மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேஸ்லெட் கிளாஸ்க்கு மட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி கிளாஸ்க்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கிற பவுல் வந்து உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பென்சர், ஸ்டாக்கிங், கட்டர், செலஃபன் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு 15 வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற பைப்பிங் பேக்கு 3 வரும். மெஷரிங் கப், ஆயில், 3 சைஸ் பின் 0.38 அண்ட் 0.5 சைஸில் இருக்கிற பின்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹென்னா பவுடர், இது வந்துட்டு 50, இது வந்துட்டு 50, டோட்டலாக 100 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிஸ்பென்சர், அதுக்குள்ளே டேப். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்திக்கு வந்து நம்ம கொடுக்குற மினி கிட்டு. ஸோ அடுத்து வந்துட்டு குந்தன் ஒர்க்குக்கு என்னென்ன கிட் வேணும், என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். குந்தன் ஒர்க்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம பேங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 கட் பேங்கிள், நெக்ஸ்ட்டு 2 கட் பேங்கிள் வந்து உங்களுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கட் பேங்கிள்ஸு. ஒரு ப்ராப்பரான ப்ரைடல் செட் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இத்தனை கட் வந்து நம்ம வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த கிட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OHP ஷீட்ஸ், 2 OHP ஷீட்ஸ் நான் வந்து இப்படி வந்து சுற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் ஷீட் வந்து இதில் உங்களுக்கு ஒன்று வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கிற ஜர்தூசி. குந்தன் ஸ்டோன்ஸ் வந்துட்டு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு டிசைனுக்கு அவங்க ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மிக்ஸ்டு டிசைன் வந்து இதில் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம OHP ஷீட்டில் வந்து வச்சு மேக் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா B7000 க்ளூ ஒன்று வரும். 2 கலர்ஸில் வந்து உங்களுக்கு த்ரெட் வந்துடும், ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ பென்னு அண்ட் க்ளூ. 3 டைப்பில் வந்து உங்களுக்கு கிளிப்ஸ் வந்துடும். சென்டர் கிளிப்ஸ் இருக்கும், ஆலிகேட்டர் கிளிப்ஸ் வந்து 2 சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால், இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதுவும் வந்து எடுத்திருக்கேன். ஹேர் பேண்ட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்குவாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா MDF போர்டு 1 inch சைஸில், அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட், அது கூடவே அட்டாச்சர், இது எல்லாமே அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு பென்டன்ஸ் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐபின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3D ஒர்க்ஸ் கொடுக்க போகிறோம் கிளிப்ஸ்லேயும் பேங்கிள்லேயும். அதுக்காக சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் சுகர் பீடு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குந்தன் ஒர்க்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லான நிறைய ஜுவல்லரிஸ் மேக் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்லரி மேக்கிங், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்டன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா கியர் வயர், கோல்டன் பால்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் ரோப்ஸு, கிட்டத்தட்ட 6 டிசைன்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 6 பேக் ரோப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நிறைய பீட்ஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு டயர் பீட்ஸு, அதுக்கப்புறமா டபுள் ஷேடில் இருக்கிற ஜெல்லி பீட்ஸு, பேர்ல் பீட்ஸு, கேப்சூல் பீட்ஸ், 4 பிளட் பீட்ஸ், டியூப் பீட்ஸ்,
ஜெல்லி பீட்ஸ், கிறிஸ்டல் பீட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக் செட் வந்து மேக் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ பின்ஸ், ஹெட் பின்ஸ், பேர்லே வந்துட்டு செயின் இருக்கும் இல்லையா, பேர்ல் செயின், அது கூடவே வந்துட்டு ஒரு இன்விசிபிள் பென்டென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீர் லாக், அது கூடவே கிளாம்ஷெல் பீட் டிப். இது வந்துட்டு சுகர் பீட் கோல்டன் கலரில். இது வந்து பார்த்தீங்கன்னா லோரியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்திருக்கோம், கோல்டன் கலரில் இருக்கிற பால். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ். கிட்டத்தட்ட 6 டிசைன்ஸ் வந்து நெக் செட் மேக் பண்ண போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஃப்ரெண்ட்டான வேஸ் தான் நம்ம வந்துட்டு நெக் செட் வந்து மேக் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசின் மெட்டீரியல்ஸ். எல்லாருமே ரொம்ப வேணும்னு கேட்டிருந்த மெட்டீரியல் ரெசின் மெட்டீரியல் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு அல்ஃபபெட் மோல்டு. ஸோ இதில் தான் அவங்க கீ செயின் மேக் பண்ண கற்றுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற கீ செயின் மோல்டு. அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயரிங்ஸ் மேக் பண்ணுற மோல்டு வந்து நம்ம கொடுத்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்ட். அண்ட் இது வந்துட்டு மைக்கா பவுடர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே. இது வந்து எதுக்கு அப்படின்னா பபுள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே. சி தீம் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஷெல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MDF போர்டு. இது வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். 6 இன்ச் சைஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த MDF போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ஃப்ளேக்ஸ், ட்ரை ஃப்ளார் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம் ஜுவல்லரி. அதுக்காக வந்துட்டு இயரிங் வந்து பேஸும் அது கூட புஷ்ஷும் வந்து எடுத்திருக்கேன். கிளிட்டர்ஸ், க்ளவுஸ், ஐஸ்டிக், கீ செயின் வந்து மேக் பண்ணுறதுக்காக ரிங்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டர்பனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இதிலேயே வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு இப்போது இதுதான் வந்து மோல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. மோல்டுலேருந்து நீங்கள் வெளில எடுத்துட்டீங்க. எடுத்த பிறகு உங்களுக்கு சைட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் வெளில வந்து நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு இப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அந்த ரெசின் அப்படியே எடுத்துரும். உங்களுக்கு ஷேப் வந்து வழன்னு கரெக்டாக வரும். கீ செயின்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மேக் பண்ணுறது ஒரு கிறிஸ்டல், அது வந்து கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம கையை டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதை வந்துட்டு ஸ்மூத்தனிங் பண்ணுவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசின். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். 200 கிராம் வந்துட்டு ரெசினும் 100 கிராம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட்னரும் வந்து வந்துடும். ஸோ இந்த பிக் சைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசினுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ். ஸோ எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். மெட்டீரியல்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ கிளாஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். May 1 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வரப்போகிற எல்லா கிளாஸுமே நீங்களும் பார்த்து நீங்களும் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.